What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, enjoy. Welcome back, ladies and gentlemen, to the brand new episode of the Toss Up in the Varo. மறுபடியும் உங்கள் அன்போடு ஆர்ஜேஸ். அதே மூஞ்சிதான். எவ்வளவு அழகா நம்ம பில்ட் அப் இப்ப வந்து ஃபுல்லா தமிழ்ல பேசுங்க. நீட்டும் பண்ணீங்களா? ஓகே ஓகே. நம்ம தமிழ்ல தான் பண்ணேன். ஓ வாவ். என்னோட தமிழ் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சு. தமிழ். Welcome back to the brand new episode of the Toss Up. This week ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் கூட எங்க லைவ் ஷோ அனௌன்ஸ்மென்ட் ஆபீஷியலா எங்க சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணிட்டு படுங்க. யார் யாரெல்லாம் வரீங்களோ நீங்க ப்ளீஸ் கமெண்ட். அதுக்கு கமெண்ட்ல போடாதீங்க. கீழ வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். சோ உங்க பேரு ஃபில் அப் பண்ணி யாரெல்லாம் எத்தனை பேர் கூட்டி வரீங்க சொல்லிட்டு நீங்க ஃபில் அப் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாம் வரலாம்னு சொல்லி. And also if you want to share your story during the live show you can. Okay, all you have to do is அந்த கூகுள் ஃபார்ம்ல நாங்க கேட்டிருப்போம், கதை ஷேர் பண்ண போறீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஆனா நாங்க நல்லா இருக்கிற கதையை தான் எடுப்போம். கோச்சு கூடாது சரியா? வீல் செலக்ட். ஆனா மேக் ஷூர் ஞாபகம் வச்சுங்க 26th மே 5 மணிக்கா 5 மணிக்கு. சோ எல்லாம் வெள்ளனே வந்தீங்க. 5 மணினா 5 மணிக்கு வராதீங்க, 4 மணிக்கு இருந்து ஆரம்பிச்சிரும். ஆமா 4 மணில இருந்து ஷோ ஓடிட்டு அப்புறம் மீட் அண்ட் கிரீட்லாம் இருக்கும். இல்லங்க இல்லையா? நாங்க பேசிட்டு கிளம்பலாம் இருக்கோம். மொத மீட் அண்ட் கிரீட்னு சொல்லிட்டு சில வேற ஆளுங்கள வந்து நம்ம அடி கிளப்பி விட்டுட்டு அங்கேயா போறோம். படியா வந்துருங்க. ஓகே, சோ இந்த வாரம் ஐயோ பேக் கதை வச்சிருக்கா? கண்டிப்பா. ஆனா நமக்கு அதுக்கு முன்ன காலர் இருக்காங்க. ஓகே, also we just want to say like we get a lot of people sending us your story. ஆனா என்னன்னா நீங்க கதை அனுப்பும்போது this what happened to me, please call for more information. நீங்க என்ன சீரியல் மாதிரி கட் பண்ணிட்டு call for more interesting. யோ அது இன்ட்ரஸ்டிங். இப்படி தான் நாங்க நாளைக்கு காலரா. இது என்னன்னா ஒன்னு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. கதையை கதையை சொல்லி அது ஒரு எக்ஸை மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லாட்டி ஒரே லைன்ல. ஆனா just remember when you send us a story, keep it short and sweet. அது மட்டும் இல்ல டேய் என்னடா கட்டப்பட்ட சட்டமல்ல படம் அது வந்து தோக்கில தானே எல்லாமே தோக்கி போட்டாங்க. இதுக்கு அப்புறம் கட்ட போட்ட சட்டை இல்லங்க. யாராவது இருந்தா டொனேஷன் பண்ணுங்கப்பா. ஆமா நீங்க லைஃப்ல வந்து ஏதாச்சும் கட்டப்பட்ட சட்டை நீங்க கொடுத்தா கூட நான் அதை எடுத்துக்குவேன். என் சைஸ் வந்து M. ஃப்ரீ ப்ரோமோட் சட்டை வாங்குறதுக்கு நான் டோஸா வச்சிருக்கணும் இல்லையோ அது வச்சு நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. என்னோட சைஸ் L by the way. நானும் சொல்லிக்கிறேன். சட்டை வேணா நான் வாங்கி கொடுக்கிறேன். ஓகே, முதல் கொலை யாருன்னு பாத்துருவோம். என்னம்மா பேசும்போது இவ்வளவு பயந்து பேசுறாங்க? ரகசியமா பேசுறாங்களா? Hi, we are calling from Toss Up. Hi. Okay, so we just want to introduce the people on the table. So இன்னைக்கு வந்து my name is Jeevan. Hi Jeevan. Hi. On the right I have Poonan. Hello. Hello and hi Krish. எனக்கு சொல்லாமே கிருஷ்ணன் வந்துருச்சு. ஐ லைக் யூ. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா இருக்கிறத வச்சு ஒண்ணுதான் பெரிய என்ன கண்டுபிடிப்பு. ஷெர்லாக் ஹோம்ஸ். அதான் இது பெருசா கண்டுபிடிச்சிட்டாங்களா? பரம ரகசியம். அப்புறம் உங்க பேர் சொல்லுங்க. Darshini. ஓகே. And I'm from KL. ஓகே ஓகே ஓகே. என்ன பண்றீங்க? தர்ஷினியா? தர்ஷினி. I'm working in marketing section. மார்க்கெட்டிங். இப்போ நீ இதெல்லாம் Sales marketing. ஜாப் இன்டர்வியூ வந்திருக்கே. So based on experience. So based on experienceல என்ன பேய் உங்க பாஸ் தான் பேய்னு சொல்றாதீங்க. பாஸ் எல்லாருமே பேய் தான், அது எதுவும் பண்ண முடியாது. நீங்க பாஸ் பாத்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் மனசு எவ்வளவு வலிக்கும். பாஸ் மட்டும் தமிழ் தெரியுமா? கோனே பேசாதே. சரி தர்ஷினி சொல்லுங்க, உங்களோட கதையை சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? அந்த ஆள் கிடக்குறான். Before this, we used to stay in a flat house, which is in 10th floor. So 10th floorல வந்துட்டு 3 ரூம் இருந்துச்சு. One of the room வந்துட்டு I share with my grandmother. ஓகே. So before that, I can see things actually, but இப்ப பாக்குறது இல்ல. ரொம்ப ஆஃப்டனா என் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் கட்டு கட்டிட்டாரு. பட் பிஃபோர் திஸ் ஐ யூஸ் டு கண்ணு கட்டிட்டாரு. ஐ மீன் அது கட்டு கட்டிட்டாரு. சாமி இது பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பார்க்க கூடாது. அந்த பேர்ட் பாக்ஸ் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கீங்க படத்துல. அந்த கட்டுலடா கையில கட்டுறாங்க. மந்திர கட்டு. ஓ மந்திர. அதுக்கு கை கட்டு. சென்டர் புலவர். என்ன பேய் காராலே பேய் புடிச்சிட்டு வந்துருமா? என்னடா பேய் தெரியும் இப்ப என்னையே தெரிய மாட்டேங்குது.
ஓகே அப்புறம் என்னோட ரூம்ல அந்த பெட்ல இருந்து பார்த்தா ரூமோட டால் சாத்திட்டாக்கா அந்த டால் பின்னாடி வந்துட்டு ஐ கேன் சி இது வந்துட்டு நான் ஒரு யூனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் டு சி, அதாவது ஒரு 18-19 years old நினைக்கிறேன் ஃபவுண்டேஷன் செய்யும்போது. ஸோ ஒரு யங் மேல் சட்டை போட்டிருக்க மாட்டான், வெறும் பேண்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பான். ரத்தமா இருக்கும் உடம்பு, அந்த பேண்ட்ஸ் எல்லாமே ரத்தமா இருக்கும். சில்லி சாஸ் கொட்டு வந்திருக்கு. இல்ல எதுவும் பேச மாட்டான், அழுவான், உட்காந்துட்டு அழுவான், என்னையே பார்த்துட்டு அழுவான். இப்ப வந்துட்டு ஒரு நாள் அழுவுறான் அப்படின்னாக்கா இன்னொரு நாள் வந்து கோவமா முறைச்சு பார்ப்பான். ஆக்சுவலி என்ன தருவேன் நினைக்கிறேன், திரும்ப நடுவில் கொஞ்சம் பக்கத்துல காணோம் விஜய் யார் அது இல்ல அவன் அந்த பிள்ளைய பார்த்து சொல்றானா, இந்த பிள்ளை அந்த பார்த்து சொல்றான். அவன் தான் இந்த பிள்ளை பார்த்து பேச மாட்டான். இருங்க தர்ஷினி, அப்பனா வந்து டெய்லி வந்து அழுதுட்டு கோபப்படுறது ஒரு நாள் அழுவான், திடீர்னு ஆத்திரமா பாப்பான். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஓகே, நீங்க வந்து ஒரு ஷோல் பாக்குறீங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு எடுத்தோன்னே உங்ககிட்ட வராதா, லைக் கொஞ்சம் கொஞ்சமா தான் டே பை டே கிட்ட அவங்க வந்து ரீமா சென் மாதிரி அடைமாலே அப்படியே மெதுவா கதவு பின்னாலேன்னு அப்படியே பெட்டு கிட்ட ஒன்னும் பண்ணாது. சோ அது என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். நான் வீட்டு சொல்லும் போது யாருமே நம்பல. சோ என் பாட்டி வந்துட்டு என்ன பண்ணாங்க, இந்த காத்து சட்டெல்லாம் வந்துட்டு இரும்பு ஜாமா விளக்குமாறு எல்லாம் பார்த்தா பயந்துன்னு சொல்லிட்டு எப்பவுமே கதவு பின்னாடி எல்லாம் போடுவாங்க. பட் அதையும் தாண்டி என் கண்ணுக்கு தெரியும் டெய்லி நைட் ஆனா. ஓகே, ஒரு क्वेश्चन, உங்களோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வந்து how did you react, like first time when you see you wouldn't be like ரத்தத்தோட இருக்கான் ஓகே நிறுப்ப அங்கேயே நிறுப்பா. எனக்கு வந்துட்டு என் கண்ணுக்கு மட்டும் தெரியறனால நான் தான் இமேஜின் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சோ எனக்கு வந்துட்டு தெரியல இது வந்து நிஜமா பொய்யா அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். நான் அவனை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு மத்த உருவம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. மத்த உருவம் தெரியும். என்ன இது போர்ட்டல் மாதிரி தந்துட்டு நியாயமா இருக்கா? என்னால பார்க்க முடியும். நியாயமா இருக்கா? ஒருத்தன் ரத்த கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கான், அதை பார்த்துட்டு இது கனவுதான் இருக்கும், இது கனவாதான் இருக்கும். அதனால கோபப்பட்டான் போல, நான் ரத்தத்தோட நிக்கிறேன் ஏதாச்சும் கால் பண்ணி என்ன இவ்வளவு மேக்கப் போட்டா அப்ப பயப்படும் சொன்னீங்க, பயப்பட மாட்டீங்களா? டெய்லி வந்து அவன் சந்தேகத்தை பார்க்க எத்தனை நாள் சந்தேகத்தை பார்ப்பேன். நானும் கோபப்படுறேன் அழுவுறேன். பிக் பாஸ் கூட இந்த மாதிரி நடிப்பு ட்ரைனிங் எவ்வளவு போயிட்டு வந்திருக்கேன். ஓகே, அப்புறம் வந்து நான் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் ட்ரை பண்ணல. என் வீட்டுல என் பாட்டி சொன்னாங்க என்னன்னு கேளு அப்படின்ட்டு. ஆனா எனக்கு பயம், நான் அவன் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன். அப்ப வந்துட்டு எனக்கு செல்லமா அவன் பார்க்க அழகா வேற இருப்பான், அழகா இருப்பான். ஏன் இவன் வந்து நம்ம கிட்ட வந்து அழுகுறான் அப்படின்னு எனக்கு என்ன காரணம்னு கூட தெரியலையே அப்படின்னு. அப்போ வந்து அன்டில் ஒன் டே, இது வந்துட்டு ரொம்ப வருஷம் நடந்துச்சு. எனக்கு அது வந்து யூஸ் ஆயிருச்சு. அவன் மூஞ்சி டெய்லி பாக்குறது எனக்கு வந்து பழகிடுச்சு. அந்த மூஞ்ச பார்த்து பழகிட்டியா? ஆமா, எனக்கு பழகிடுச்சு. டெய்லி அழுவான், இல்லன்னா என்ன பார்த்து முறைப்பான் அப்படின்னு ஆயிருச்சு எனக்கு. முறைப்பான், அழுவான், வந்தா அழுதா போனா ரிப்பீட், அழுதா முறைச்சா ரிப்பீட். அன்டில் ஒன் டே என்னோட கசின் வந்துட்டு செமஸ்டர் ஹாலிடேல என் வீட்டுல வந்து தங்கி இருந்துச்சு. அப்பதான் வந்துட்டு அது சொன்னிச்சு ஒரு நைட் அதுவும் பாத்துச்சு அப்படின்ட்டு. பட் அதுவும் ரொம்ப லேக்கா ஆமாடி ராத்திரி திரும்பும் போது பார்த்தேன் அவன் உட்காந்துருந்தான். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் நீ என்ன நோண்டாத நான் நோண்ட மட்டும் நான் திரும்பி படுத்துட்டேன் அப்படின்னு. என்ன குடும்பம் இல்ல இப்ப இந்த ஜெனரேஷன் எல்லாமே வந்து யூஸ் வைட். நோ நீ அங்க இருக்கு அவ்வளவு வயசு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஓகே, அப்ப வந்து நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியல, அது கண்ணுக்கும் தெரியுது. அப்ப வந்து இவன் வந்து யங் பாய்னால யங் கேர்ள்ஸ் கண்ணுக்கு தான் தெரியுறான் அப்படின்ட்டு இவன் யாரு அப்படின்ட்டு நான் இது பண்ணணும் இது பண்ணேன். நான் இப்ப நான் சொல்ல விரும்புறேன், இது பேய்க்கு அது மாதிரி இல்ல, அதான் லவ் ஸ்டோரி. ஒருத்தன் வந்து வீட்டுல உட்காந்து படுத்து இருக்கிறான், நீ தோட்டம் பார்த்தேன் யாருடி அந்த ரத்தமா இருந்தான் அழகா இருந்தான் பையன். என்னன்னு கேளு, அந்த காலத்து இன்ஸ்டால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேளு. ஓகே, அப்புறம் ஓகே, சோ லைக் இது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஃபியூ இயர்ஸ்ல என் கண்ணுக்கு தெரியும், நானும் அப்படியே விட்டுட்டேன். அன்டில் லைக் நான் எங்க
few years. எனக்கு ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தான். ஒரு சைடு லவ் அப்ப 3-4 வருஷம். இல்ல அப்ப வந்துட்டு நான் டெய்லி எங்க அம்மாட்ட சொல்லி எங்க அம்மா கேட்பாங்க பாத்தியான்னு சொன்னா நான் பார்த்தேன். இன்னமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னமும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா நல்லா இருக்கல அவர் வந்து போனாரு வீட்டுல எப்படி இருக்கா சாப்பிட்டாரா இல்லையா குளிச்சாரா வந்துட்டாரா அழுதாருல ஓகே வந்தாரு அழுதாரு ரத்தத்தோட இருந்தாரு. சோ அன்டில் ஒன் டே எங்க அம்மாக்கு வந்துட்டு நான் யங் கேர்ளா இருக்கேன். சோ இந்த மாதிரி பையெல்லாம் செய்யறான் அப்படின்னாக்கா என்னமோ வருஷம் ஆம்பளை பேய் வருஷம் வந்து ரீகோட் பண்ணிட்டு வந்துருச்சா அப்படின்ட்டு. சோ ஒரு தடவை போயிட்டு we went for to see the சாமி and thing. அப்புறம் தான் actual story we got to know. So என்னோட ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து இருக்காரு. அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி யூஸ் டு ஒர்க் அண்டர் தீஸ் தத்து சம்ஒன். ஸோ கேங்ஸ்டர்ல அவரோட அடியாளா இருந்தப்ப he murdered this fellow. ஓகே. ஸோ I don't know how we murdered. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்தது. பட் அவரு அந்த சினாரியோல நடந்தப்ப வந்துட்டு ஒரு நீட்டு கத்தி வச்சிருந்தார். அந்த கத்தியில வந்து இந்த ஆளோட பிளட் ஸ்டெயின் பட்டுச்சு. சோ அந்த கத்தி வந்து என் வீட்டோட கட்டிலுக்கு கீழே இருந்துச்சு. சுத்தம் பண்ணதே இல்ல. ஆமா, நாங்க இன்னொரு வீட்டுல ஷிஃப்ட் பண்ணி வரும்போது இந்த கத்தி அப்படி இல்ல, ஆக்சுவலி அவங்க வீட்டுல இருந்தது. அவங்க வீட்டுல இந்த கத்தியால என்ன இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நல்லா இருக்குமா காஞ்சனா படத்துல கிரிக்கெட் ஸ்டம்பு தூக்கி வீட்டுக்கு வரா, நீங்க என்ன கத்திய தூக்கி வீட்டுக்கு எடுத்து போறீங்க? நான் 6 மாசம் வச்சுக்கிட்டேன், நீ 6 மாசம் வச்சுக்க. கத்தியை தூக்கி போட்டு 3 வருஷம் கத்தி அவங்க சொல்ற கழுவி வீட்டுல வந்து கட்டில் மேல வச்சிருக்காங்க. அவங்க சொல்ற வரைக்கும் அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அதை சுத்தம் பண்ணி எடுத்து பார்த்தேன். ஏன் ஒரு நீட்டு கத்தி வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல, ஒரு பழைய நியூஸ் பேப்பர்ல சுத்தி இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் பிளட் ஸ்டெயினோட. அப்புறம் அது கொண்டு போயிட்டு ஆத்துல டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ஒரு ஓடுற தண்ணியில வந்துட்டு அது வீசியாச்சு. கத்தி ஓடி இருக்காத, தட்டி தண்ணி வெள்ள இருந்திருக்கும். தெரியல, அது ஓடுற தண்ணியில விட்டுறணும் அப்படின்னாங்க. ஒரு மர்டர் எவிடன்ஸ் ஆத்துல டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் கொடுக்காம கூட அவரு வந்துட்டு அந்த கேஸ்ல வந்துட்டு இதாயிட்டு அதுக்கப்புறம் அவரு ஜெயில தான் இருந்தாங்க. பட் இந்த சீன்ல வந்துட்டு அந்த கத்தி இருந்துச்சா, இந்த கத்தி யூஸ் பண்ணி அவர் மர்டர் பண்ணலையா. He used to have these. Okay. So அவ்வளவுதான் கதை. அப்ப எப்படி கத்தியில எப்படி ரத்தம் வந்துச்சு? ஆனா அது பார்த்தப்ப இருந்துச்சு. அந்த கத்தி டிஸ்போஸ் பண்ணிட்டா அவன் போயிருவான் அப்படின்னாங்க. சோ அந்த கத்தியை டிஸ்போஸ் பண்ணோன்னே மேமாங்க அது இல்ல, அதோட மேமாங்க. அதுக்கப்புறம் நான் பாக்குறது இல்ல. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு ட்ராமடைஸ் ஆயிடுச்சு. ஒரு இருட்டுல இருக்க முடியாது, எங்க இருந்தாலும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த மூஞ்சி பார்த்து பழகிடுச்சு. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, இப்ப அத பார்த்ததுனால நிறைய விஷயத்த பாத்தீங்கன்னா வேற என்னத்த பாத்தீங்க? ஓகே, இது வந்துட்டு another story. ஓகே, நான் வந்துட்டு கிளாங்ல வந்துட்டு ஒரு MNC கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ தே ப்ரொவைட் அஸ் ஹாஸ்டல். இது வந்துட்டு ஒரு டபுள் ஸ்டோரி வீடு. ஸோ டபுள் ஸ்டோரியில வந்து எப்பயுமே கிச்சன் கிட்ட ஒரு ரூம் இருக்கும், மேல போனா 3 ரூம் இருக்கும், மாஸ்டர் பெட்ரூம் 2 ரூம் இருக்கும். ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டும் தான் வந்து அந்த வீட்டுல தங்கியிருந்தோம், along with other Chinese girls-லாம். ஸோ கீழே ரூம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மேனேஜர் இந்த மாதிரி பெரிய பொசிஷன்ல இருக்கணும் தான் தனி ரூம் கொடுப்பாங்க. ஆனா அந்த வீட்டோட ஹவுஸ் லீடர் ஒரு சின்ன இருந்தா, அவ வந்துட்டு வந்த புதுசுல எனக்கு இந்த ரூம் வேணாம், நான் மாஸ்டர் பெட்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தனியா பிரைவேட்டா கொடுத்த ரூம் வேணான்னு சொல்லிட்டு ஷேரிங் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டா. சோ என் ஃப்ரெண்டு வந்து அந்த ரூமுக்கு போயிருச்சு, நான் மேல வந்து இன்னொரு சைனீஸோட ஷேரிங் ரூம்ல இருந்தேன். அப்ப வந்து டைவர்ஸான குரூப், சந்தோஷமா வாழ்ற கூட்டு குடும்பம். அப்ப வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. இது வந்துட்டு அந்த கிச்சன் கிட்டே படுத்திருக்கிறதுனால இது ரூம் திறந்தாலே வந்துட்டு கிச்சனும் சிங்கும் இருக்கும். அப்ப சாப்பாடு சீக்கிரம் நைட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரே காரணத்தினால எனக்கு சாப்பாடு வேணும், நைட்டு மேகி போட்டு கொதிக்கணும், யாரும் கண்டுபிடிக்க கூடாது. சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல கிச்சன்ல சிங்க் இருந்துச்சா? கிச்சன்ல தான் சிங்க் இருக்கும். ஆமா, இல்ல இது ரூம் திறந்தோடனே சிங்க் நேரா இருக்கும். அப்ப வந்துட்டு அந்த கட்லரி பிளேட் எல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப இது எப்பயுமே என்கிட்ட சொல்லும், நைட் வந்து யாராச்சும் இறங்கி வராங்களா, யாருமே இறங்கி வர சத்தம் கேட்கல. ஆனா சிங்க திறந்து யாரோ மங்கு கழுவுறாங்க, கிச்சன்ல மங்கெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும். நானே நல்ல பயந்தாங்க போல. ஆல்ரெடி இவனை பார்த்து பயந்து
ஏன்னா ஃப்ரீயா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போகுது, மங்கெல்லாம் கழுவி வச்சுட்டு போகுது. கழுவுற மாதிரி சத்தம் கேட்கும், ஆனா கழுவாது. கழுவாதா? பேட் கோ. அப்ப வந்துட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கோம். ஆனா நான் அது பெருசா பாதர் பண்ணிக்கல. அப்ப இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் நடுவுல வந்து கொஞ்சம் ஹார்ட் பிரேக்ல இருந்துச்சுல. அதாவது அது ஒரு பையனை லவ் பண்ணிச்சு, அந்த பையனோட கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்ப வந்துட்டு இது வந்து என்கிட்ட அன்னைக்கு நைட் வந்து ஒரு நைட் வந்துட்டு நான் என்ன பண்ணா வருவான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு படுத்துருச்சு. நீங்க ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பீங்களே? இல்ல நான் எந்த அட்வைஸ் நல்ல வேலை. படுத்து தூங்கிடுச்சு. அது படுத்து தூங்கின பிறகு அது ரூம்ல ஏதோ ஒரு உருவம் அது கிட்ட வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வேணுமா அப்படின்னு வந்து கேட்டுச்சான். நான் உனக்கு ஒரு சிஸ்டம் பாத்து மாதிரி லைக் சரி அவங்க ஹெல்ப் பண்றாங்க, பதிலுக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி. இல்ல சரி வந்து இது என்கிட்ட வந்து சொன்னிச்சு. நான் சொன்ன அந்த மாதிரினா அது ஏதோ கெட்டதுன்னு கேக் வருது, ஏதோ சொல்லிடாத வேணாம்னு சொல்லிடு அப்படின்ட்டேன். சோ ஆஃப்டர் தட் இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஸ்கிப் இல்ல 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 சப்பாத்தி நான் ஒரு ரெண்டு பேர் கொண்டு வரேன், நீ ரெண்டு பேர் கொண்டு வரணும், இன்னொரு ரெண்டு பேர் கொண்டு வந்தீனா அவங்க ரெண்டு பேர் கொண்டு வருவாங்க. அப்ப எல்லாம் செத்து விளையாடுவோமா? இல்ல இல்ல தர்ஷினி இருங்க. இப்போ அவங்க வந்து லவ்வுக்கு ஹெல்ப் பண்றாங்க அந்த அன்னோன். அப்ப அந்த அது வந்து கேக்குதான் நான் உனக்கு செய்யட்டா அப்படி. ஓகே, பதிலுக்கு என்ன வேணுமா? பதிலுக்கு அது என்ன வேணும்னு கேக்குறது. நெக்ஸ்ட் திருப்பி ட்ரீம்ல வந்து கேட்டுச்சா இது வேணாம்னு சொல்லிருக்காங்க. அது பேய் என்ன தர கேட்டுருக்கோம், தீயா வேலை சிவன்குமார். ஆமா, டக்குனு காணடிக்குது. லெவல் 1 நீ போதல குதிக்கணும், எல்லாரும் குதிக்கதான். ஓகே, அப்புறம் அந்த ரூம்ல மேல நானும் அந்த சைனீஸ் ரூம்மேட்டும் படுத்திருக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நான் கண்ணு மூடி தூங்கினா கூட என்னமோ கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப நான் ஒரு வாட்டி கண்ணு திறந்து பார்க்கும்போது இத பாத்துட்டேன். இதுக்கு வந்துட்டு இந்த உருவத்தை இதுக்கு வந்துட்டு மூஞ்சி இல்ல. உன் பக்கத்துல யாராச்சும் இருக்காங்க? அது என் தம்பி என்ன நோண்டி பயப்படாதீங்க. கொஞ்ச நேரத்துல மூஞ்சி இல்லன்னு சொன்னானே ஐயோ ஏதோ ஒண்ணு வந்துச்சே. கொஞ்ச பதறிட்டு அதான் நான் சீனா பேய் வந்து ஒரு காட்டு சைனீஸ்ல ஐயோ ஐயோ ஈன்றாங்க. சரி சரி சரி. இப்ப வந்துட்டு நான் அது உருவத்தை பார்த்தேன். ஒரு டால் மூஞ்சி இல்ல, ரொம்ப பிளரான ஒரு மூஞ்சி, முடி நீட்டா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு, அக்லியா இருக்கு. அக்லியான மூஞ்சி இல்லாட்டி எப்படி அசிங்கமா கண்டுபிடிச்சீங்க? இல்ல அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி. இன்னொன்னு அந்த கிச்சன் வந்துட்டு என்னதான் சுத்தம் பண்ணி வச்சாலும் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். உனக்கு அந்த போய் தேவையா? வர்க் பண்ணி குடிச்சனா ஓகே, வர்க் பண்ணி குடிச்சனா ஓகே, மங்கெல்லாம் கழுவி கொடுக்குதுல. சொல்லுங்க. ஒரு நாள் பார்க்க ஆரம்பிச்சோனே எனக்கு வந்துட்டு டெய்லி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வசீகரா பண்ணுச்சா? ஒண்ணும் பாடாது. ரூம் கார்னருக்கு வரும், அதுக்கு மூஞ்சில பாடம் தரையில நடக்காது. அது அந்த கால் வந்து தரைய டச் பண்ணாது, வந்து ஃப்ளோட் பண்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்துட்டு அது அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு அங்கங்க மூவ் பண்ற மாதிரியே இருக்கும். டைரக்ஷன் தெரியல. என் ரூம்ல வந்து எங்க போலாம் அப்ப? ஜிபிஎஸ் லொகேஷன் கொடுக்கல. எங்க டர்ன் லெஃப்ட். என் ரூம்ல வந்து நான் அடிக்கடி பாப்பேன். ஒரு நாள் வந்துட்டு என்னோட இந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு ஆப்ல வந்துட்டு ஒரு ரீல் பியானோ மாதிரி வாசி ஒரு ரீல் இன்ஸ்டால அப்லோட் பண்ணிச்சு. ஒரு தமிழ் பாட்டு என்னன்னு சொல்லல. சோ அது வந்துட்டு அந்த பாட்டை லூப்ல தட்டி கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ரூம்ல இருந்து மேல ரூம்ல நான் இருக்கேன், கீழே ரூம்ல அது இருக்கு. அந்த வீடு பாசமா தான் இருக்கு. சோ சத்தமா கேட்கும் லவுடா. சோ கீழே அது வாசிக்குது, அந்த பாட்டை லூப்ல கேட்டுட்டு இருக்கு. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அது நினைச்சுக்கிட்டு இருக்கு, மேல நான் லூப்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நாங்க ரெண்டு பேருமே போனை டச் பண்ணல. ஆனா யாரோ ஒரு ஆள் ஹால்ல அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பாட்டு லூப்ல ஹால்ல ஓடிக்கிட்டு இருக்கு. பேய் சுக்காலா? இல்ல முதல்ல என்ன பாட்டு அது? கோயாங்கோயா சொன்ன மாதிரி. சேனா வசந்த சேனா பழைய பேயா? நான் கூட புதுசே அப்புறம் கேட்டு எங்களுக்கே பயம் வந்துருச்சு. நான் புதுசு ரொம்ப தூரம்
A few moments later. ஸோ அப்புறம் வந்துட்டு நான் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பாக்குறேன். நான் வந்து நைட்லாம் தூங்க மாட்டேன், லைட்டை தட்டி வச்சுக்குவேன், முழிச்சுக்கிட்டே இருப்பேன் தூங்க முடியாம. இதெல்லாம் என்னோட டெய்லி இது என்னோட டெய்லி ஆக்டிவிட்டியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நான் எங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு சொன்னேன். பட் இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணனால எங்க அப்பா எனக்கு ஒரு சஜஷன் சொன்னாரு. நீ அதுக்கு சாப்பாடு வாங்கி வச்சு கேண்டில் கொளுத்தி நீ என்ன நோண்டாத, நான் உன்னை நோண்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது மூஞ்ச பத்தி பயமா என்ன பேச சொல்றீங்க அப்படின்னு. My dad actually believes in seeing orang asli rather than seeing this Tamil Sami in the Ustad. He believes in seeing them. So அவங்க கிட்ட போனோன்னே she said actually அது ட்ரூ தான். அவங்க அந்த உருவத்தை வரைஞ்சி காமிச்சாங்க. ஆமா நான் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி நான் பார்த்த உருவத்தை தான் அவங்களும் வரைஞ்சி காமிச்சாங்க. சொன்னாங்க எனக்கு இவ்வளவு பயங்கரமா இருக்கு, நீ எப்படி அதை பார்த்தேன்? அப்புறம் எங்க அப்பாட்டையும் காமிச்சாங்க, அது இந்த உருவத்தை தான் இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி என்னன்னா அது வந்துட்டு அந்த கிச்சன்ல தான் அது வசிக்கிற இடமா, அது கிச்சன்ல தான் அது இருக்கான். ஸோ எல்லாரும் படுத்த பிறகுதான் வந்துட்டு அது கிச்சன் வந்து உருட்டுறது அப்படி மூவ் பண்றது. அந்த வீட்டுல வந்துட்டு அந்த கீழே ரூம்ல அந்த சீனிப்பி இருந்தால அவனுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியும். சோ அவ தப்பிக்கிறதுக்கு தான் அந்த ரூம்ப என் கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு அவன் மேல ரூம் போட்டுட்டான். அவ இத சொல்லவே இல்ல, அப்படியே மறைச்சிட்டான். அந்த பேய் அப்புறம் அந்த பேய் வந்து இந்த வீட்ல யாரும் ஹெல்ப் பண்றது அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த வீட்டுக்கு அது போவாது, உங்க எல்லாரையுமே விட அதுதான் அந்த வீட்டுல ரொம்ப நாளா இருக்குது, நீங்களா தான் புதுசு, உங்களோட நான் ரொம்ப நாள் சீனியர்மா. ஆமா அது ஏன் வந்துட்டு என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா அது வந்து ஒரு நாள் இப்படி ஓலாட்டும் போது ரூம்ல அப்படியே ஹாட் அப்படியே நடக்கும் போது நான் அதை பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டேனா. சோ அதுக்கு தெரிஞ்சிருக்கான். சோ என்னால அதை பார்க்க முடியும். நான் பயந்துட்டேன் பார்த்துட்டு. ஒரு மாதிரி இது பண்ணிட்டேன். இது லைக் போட்டீங்களா, ஹார்ட் போட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் போடல. அப்ப அதெல்லாம் வரலடா. அந்த ஆமா வசந்த சீனா கேக்கும்போதே ஒரு தெரியும். ஓகே மறந்துட்டேன். வசந்த சீனா இல்ல பாட்டு தான் பழசு. இது நடந்தது வந்துட்டு 2022ல தான். ஓ ஆனா அப்ப உண்மையிலே பழைப்பையில அது சூர்யா அப்ப வந்துட்டு அவ அந்த பேர் சொன்னாங்க. அது வந்து ஆக்சுவலி பொந்தியானாமா. But the thing is பொந்தியானா அழகா இருக்கும். இல்ல இது ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. இல்ல அழுக்கா இருந்துச்சு. ஏன்னா நீ மண்டையில ஆணி அடிச்சிட்ட. நீ ஆணி எதுவும் அடிக்கலையா? ஆணி அடிக்கலையா நீங்க? கிட்ட போவே பயமா ஆணி அடிக்கலையா? ஆமா ஆணி அடிச்ச ஒரு அழகான பொண்ணு வீட்டுல வேலை செய்யுது, சமைச்சு கொடுக்கல. ஆணி எடுத்துட்டு வாமா வா. சரி இப்போ வந்து அந்த வீட்டுல ஐ மீன் ஆளு எல்லாம் இருக்காங்களா? நியூஸ் வந்துட்டு இருக்காங்க இருந்து. இல்ல அந்த வீடு வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டெனன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அந்த எம்என்சி கம்பெனிக்கும் அந்த ஹவுஸ் ஓனருக்கும் அந்த இது ரெண்டிங் இது முடிஞ்சிட்டோன்னே எங்களை வேற ஹாஸ்டல் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த வீடை வந்துட்டு வேற ஆள் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த எனக்கு அந்த ஒரு அஸ்லி பார்த்தாலும் அவங்க சொன்னாங்க அது அந்த வீட்டை விட்டு போவாது, அது அங்கேயேதான் இருக்கும். சோ யார் அந்த வீட்டுக்கு போனாலும் அதோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். என் கண்ணுக்கு அது தெரிய ஆரம்பிச்சதுக்கு காரணம் வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணிட்டேனோன்னா அது வந்து நான் அது கண்ணுக்கு தெரியும் சொல்லிட்டு என்னை வந்து நான் பயப்படுறேன்னு அதுக்கு தெரிஞ்சனாலதான் வந்து என்ன ரொம்ப நோண்டி விட்டு போகுது. நாங்க அப்புறம் வந்துட்டு காலில் ஒரு நூலு கட்டி விட்டாங்க, ஒரு கருப்பு. ஏன் காலில் அப்பதான் வந்துட்டு அதுதான் கடைசியா நான் பார்த்தது. அதுக்கப்புறம் தான் வந்து எங்க அப்பா கூட்டிட்டு போய் ஒரு கருப்பு நூல் மாதிரி ப்ரே பண்ணி 7 முடிச்சு மாதிரி போட்டு கட்டி விட்டுட்டு அண்ட் தென் she said that காலில் ஏன் கட்டுறோம் அப்படின்னாக்கா கால் தான் வந்து எங்க போனாலும் காலு தானே நம்ம பிளேஸ் பண்றோம். சோ வந்துட்டு காலின் தான் எல்லாமே ஈக்குவல் பண்ணும். அந்த காலில் வந்து அந்த இது இருந்துச்சுன்னா கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு. சில பேர் போட்டா தெரியாம வலது கை வச்சு. பட் நான் இப்ப ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். இவ்வளவு நடந்திருக்கே, ஒரு ஆளாச்சும் ஏமா கண்ணாடி மாத்தலாம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் அட்வைஸ் லைக் லாஜிக்கலா உனக்கு யாராச்சும் அட்வைஸ் கொடுத்தாங்க? கண்ணாடியா இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கு, கண்ணு ஏதாச்சும் கோளாறு இருக்கு மென்டலி? இல்ல ஆக்சுவலி இதுல லாஜிக்கா இது வந்துட்டு இதை நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட தாத்தா வந்துட்டு அவர் வந்து சாமியும் உழைப்பாரு, இந்த மாதிரி கெட்டதையும் வந்து பேயெல்லாம் ஓட்டுவாராம். சோ அவர் இறக்கும் போது அவரோட அந்த பவர் வந்து வீட்டுல இருக்க யாருக்காவது போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னோட ஃபேமிலி இருக்கிற 2 பேருக்கு ஒரு சாமி வரும்,
2 பேரும் வந்து can see things. Which is me and my cousin brother. Both of us can see things. But அவரால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு, என்னால பண்ண முடியல. அதுதான் விஷயம். இது ஒரு அவெஞ்சர்ஸ் பாடுற மாதிரி இருக்கு. பாஸ் டவுன் பண்ணிட்டாங்க அப்படி. சூப்பர் ஹீரோ மூன் நைட் கதை மாதிரி இருக்கு. Anyways, thank you so much for sharing your story. We really enjoyed it. Thank you. ரொம்ப கலாய்ச்சிட்டோம்னா மன்னிச்சிருங்க. ஆமா. இல்ல பரவாயில்ல. அது அவங்க டாஸ் அப் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஆமா, எனக்கு உங்க எபிசோட்னா ரொம்ப பிடிக்கும். கிரீஷோட கதை கேட்டுட்டு அதுல இருந்து நான் கொஞ்சம் மீண்டு வரதுக்கு நிறைய காமெடி வீடியோலாம் பார்த்தேன். கிரீஷோட கதை கேட்டு நீங்க மீண்டு வந்தீங்களா? அப்போ உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை. Thank you for listening. மறக்காம எங்க லைவ் ஷோக்கு வந்துருங்க. அதான் எங்க லைவ் ஷோக்கு வந்துருங்க. அங்க இன்னும் நிறைய கதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஷூர், நானும் ஒரு கதை வச்சிருக்கேன். Okay, anyways, thank you so much Tarshini. Okay, bye. Okay, bye. நான் இப்பயே சொல்றேன், அந்த பிள்ளை அந்த ஃபர்ஸ்ட் கதையில ஒரு காதல் கதை தான் எடுத்திருக்கு. ஆமா, அந்த பிள்ளைக்கு தெரியாம ஒரு லவ் ஸ்டோரி நடந்திருக்கு. 7G ரெயின்போ குவாலிட்டி. அவன் கடைசியில் உட்காந்து ஒல்லியா பேசுவா தெரியுமா? அனிதா தெரியுமா? அந்த பேய் தான் உட்காந்துட்டு ஆமா தெரியும், அந்த அவன் தான்டா. அவனும் டெய்லி வந்து சரி, இப்ப நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பொந்தியான கிந்தியான மாதிரி கோத்துரு பண்ணிருக்கியா? பொந்தியானலாம் அந்த கதைலாம் நான் பேசிக்கான கதைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால தான் நான் தேர்ந்து எடுத்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கதையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் யாருமே புரியலையே என்ன சொல்றாங்க. என்னோட கதையெல்லாம் எல்லாரும் புரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் என்னோட ஃபேனா இருக்க முடியும். கேட்டுக்குங்க மக்களே. இல்ல அப்படிலாம் இல்ல. அசிங்க பாத்திரா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு இந்த கதை இருக்கு, ஒரு கதை இருக்கு. சோ போன வாரம் வந்து நான் வந்து எனது போன வாரம் தான். போன வாரம் எனக்கு நடக்கல. போன வாரம் நான் வந்து ஒரு ஃபேமிலி இவென்ட் போயிருந்தேன். அப்ப எங்க சித்தப்பா சொன்னாரு, சோ எங்க இது என்ன கதைடா இது, திஸ் இஸ் லைக் ஃபேமிலி சீக்ரெட்னு சொன்னாங்க. ஆனா என்கிட்ட சொன்னாங்கன்னா அது சீக்ரெட்டா இருக்காது. அது சொல்லும் போதே அவங்க சொல்லிட்டு கதை நல்லா பொருந்தும். So this is like involves my uncle and few of my this uncle is like a cousin. Okay, my dad's cousin lah. So then my dad brother all was there. So எங்க dad brother என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து எங்க dad brother வந்து சித்தப்பான்னு கூப்பிடுவோம். அவர் வந்து மாமா. ஓகே, பிரதர்னா என்ன, சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி வரலாம். அவர் வந்து பெரியப்பா. ஓகே, இது வந்து எங்க சித்தப்பா. ஸோ என்னன்னா எங்க பெரியப்பா வந்து ஜேபியில் இருக்காரு. ஸோ ஜேபியில் வந்து ஹி ஹேஸ் இஸ் ஓன் லைக் இந்த ஷாப் லாட்ஸ் இருக்குல்ல, தி ஸ்டேட் இன் ஷாப் லாட்ஸ். ஓகே, ஸோ அவங்க வந்து ஷாப் லாட்ஸ் மேலே அந்த ஒரு இது மாதிரி தங்கிறேன். ஸோ எவ்ரி மந்த் லைக் ஆன் வீக்கெண்ட்ஸ் my பெரியப்பா will go down to JB from Sramban to JB to just hang out with them. Okay, just like ஒரு 3-4 நாள் ஹாலிடேலாம் அங்கே தான் போய். ஸோ லேப்பா பண்ணலாம் ஒரு ஆள் 2 இல்லை, அங்கே ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. So அந்த நேரத்துல வந்து he also told that he's my Peripa's father is a person who's shaman, like பெரியப்பா ஃபாதர்னா தாத்தாளா, எனக்கு தாத்தாளா. ஸோ ஆனால் அவர் வந்து நான் வந்து இப்போ ரொம்ப நாள் எல்லாரும் அவர் வந்து பெரியப்பான்னு கூப்பிட்டு இருந்தாங்களே, நானும் அவர் பெரியப்பான்னு கூப்பிட தாத்தான்னு கூப்பிட மாட்டேன். என்ன இவன் பெரியப்பான்னு கூப்பிட்டு இருக்கான். அது ஒன்று, நான் சின்ன வயசுல நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும்போது எங்க சித்தப்பா எல்லாரும் எங்க அம்மா பார்த்து அண்ணின்னு கூப்பிடுவாங்க. ஆமா கரெக்ட் தான்டா. நான் வந்து எங்க அம்மா அண்ணின்னு அண்ணிதான் உங்க பேரா? ஒரு 6 வயசு வரைக்கும் எங்க அம்மா அண்ணின்னு தான் கூப்பிட்டேன். அந்த சீரிஸ் மாதிரி சித்தி நினைச்சு வர வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் அம்மானு கூப்பிடுவேன். ஆமா அண்ணி எங்கதான் இருக்காங்க, அண்ணி அங்க இருக்காங்களா, லைக் எவ்ரிடே அண்ணி. எனக்கு அம்மானு யாரும் கூப்பிட மாட்டாங்க. சோ அண்ணி என் தம்பி வந்து அம்மான்னு கூப்பிடும் போது லைக் ஸ்லோலி எனக்கும் அம்மானு கூப்பிடுவேன். சோ அது ரொம்ப நாள் அதான் நடந்துருச்சு. சோ அவர் அந்த மாதிரி இல்ல, நான் அந்த மாதிரி ஸ்லைட்லி ரிட்டார்டர்ல அவனே ஒத்துக்கிட்டான். அதான் சோ அந்த எங்க பெரியப்பா யாச்சும் பெரியப்பான்னு கூப்பிட்டா அவரும் நான் பெரியப்பா. ஓகே, சோ அந்த வீட்ல ஏன் அந்த லார்ட்ல இருந்தாங்க அங்கதான் ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க. ஓஹோ, ஓகே. சோ வீக்கெண்ட்ஸ் எங்க பெரியப்பா இருக்கும்போது யாரும் வர மாட்டாங்க. ஓகே,
ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த அவங்க வந்து ஒரு 5 பேர் இருந்தாங்க. 5 people and then my பெரியப்பா and his wife. Okay, so பெரியப்பா and his wife like it's like a shop loss, they come some days இல்லை லேப்பா கார்னர் மாதிரி நம்ம ஆஃபீஸ் போகிற மாதிரி லேப்பா கார்னர். ஸோ 5 பேர் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் வந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்தாங்க. he is like way older bit like நம்ம வயசில் இப்போ. ஓகே. ஸோ அவர் அந்த வயசில் இருக்கும்போது அவருக்கு வந்து லைக் a very quiet boy, எதுவும் பேச மாட்டார், நல்லா லைக் சில்லா, லைக் he is like நீ பேசுவாரு நல்லா. லைக் by that he's a introvert that when you talk to him he becomes an extrovert. ஓகே. ஸோ எங்கள் பெரியப்பா போகும்போது இப்போவுமே அவர் வந்து முன் வாசலே பார்த்துட்டு இருப்பாராம். யாரு? தாத்தா. அந்த ஆளுங்க கொண்டு வந்தாங்களே. ஓ ஓகே. முன் வாசல் லைக் இன்னும் லைக் எல்லாரும் இந்த ஷாப்பில் உட்காந்துருப்போம், அவர் வந்து பாட்டுக்கு அங்கே மட்டும் பார்த்துட்டு இருப்பார். டிவி வீடு இருக்கு, அவர் அங்கே பார்த்துட்டு லூஸாக இருக்குமோ நவுத்து இங்கே வச்சு எங்க பாக்குறாருன்னு அப்படியே நவுறது. அப்ப டிவி எட்டி பாப்பாரு. எங்கள் பெரியப்பா வந்து ஜெனரலி ஒரு பயந்தாங்குள். ஓகே. லைக் ஈஸியாக பயந்து இன்ன வரைக்கும் பூன்னு சொன்னால் வந்து ஐயோ லைக் my uncles will hide to just to scare him. நானும் விழுந்து சிரிச்சிருக்கேன். சித்தப்பா எவ்வளவு கேவலமா கலைச்சிட்டு பெரியப்பா ஸோ பெரியப்பா வந்து அவருக்கு வந்து அவர் வந்து எங்க தாத்தா வந்து வேலை பண்றாருன்னு தெரியாது. ஓகே. யாரும் சொல்ல, ஏன்னா பயந்துருக்காருன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல. திடீர்னு வந்து இந்த ஆள் வந்து எந்திரிச்சு இந்த முன்னாடி வாசல் விட்டு கொஞ்ச நேரம் யார்கிட்ட பேசிட்டு திருப்பி வந்துட்டு உட்காந்துட்டாரு. ஆனா முன்னாடி யாரும் இல்ல, அவர் சும்மா பேசியிருந்தாரு, சும்மா பேசிட்டு வந்துட்டாரு. பெரியப்பாவுக்கு பயந்துட்டு அவரால் முடியல. என்ன அவரு உட்காந்துருப்பாரு அப்படிவா இடையே பார்த்துருந்தாரா. சரி எந்திரிச்சு போனா எங்க போறான், தனியா பேசிட்டு தனியா வந்து உட்கார அவருக்கு பயம் வந்துருச்சு. It's so fucking weird, right? And he did it for like 3 days. ஓ பேக் டு பேக் பேக் டு பேக். எங்க அப்பாக்கு பேசிட்டு வந்து உட்கார்றாரு. எங்க பெரியப்பாக்கு வந்து ஐயோ லைக் cannot like what the fuck is this. So இவர் போயிட்டு என்ன இந்த மாதிரி நடந்திருக்கான், என்ன முடியல, என்ன வீட்டுக்கு அவர் பயந்துட்டு இல்லை அவர் வந்து இப்பவுமே அப்படிதான், அவர் பொண்டாட்டியோட பிரச்சனை ஆயிடுச்சு, அதனாலதான் அவர் வந்து இங்க வந்து இருக்காரு, அப்பப்போ பொண்டாட்டிகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போய் பேசுறாரு. ஸோ அவங்க என்ன he has mentally no, so what they said is he's talking on the phone. அந்த மாதிரி கவு பண்றதுக்குலா. ஆனா அவர் உண்மையாலே சும்மா அவர் பாட்டு பேசிட்டு இருந்தாரு. ஸோ எப்போ ஃபோன்ல தான் பேசுறாருன்னு, கையில போனே இல்லையா, அதெல்லாம் இருக்கு உனக்கு தெரியாது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா டெக்னாலஜி. அப்போ ஃபோன்கள் இல்லை, ஃபோன் இவ்வளவு பெருசா இருக்கு உங்களுக்கு தெரியாதா, அந்த நேரத்துல அதெல்லாம் பார்ப்பாங்க. அவர் அப்படி சொன்னாரு, இதான் இந்த ஃபேமிலி சீக்ரெட், நீங்க இவ்வளவு விட்டாலும் அது ஃபேமிலியை டேமேஜ் பண்ணி. ஸோ அப்போ வந்து பெரியப்பா வந்து இப்படி பார்த்துட்டு சரி ஒரு நாள் நினைச்சுன்னா எங்க பெரியப்பா வந்து எங்க உட்காந்து இருக்கும் போது he was sitting where the door was. ஓகே. இப்ப நீ நினைச்சு பாரு, இந்த ஒரு தூண் இருக்கு, தூண் இருக்கு, அவர் வந்து இந்த பார்த்துட்டு இருக்காரு. சோ அவர் மட்டும் தான் இப்படி பாப்பா, அந்த ஆள் மட்டும் தான் இப்படி வந்து அந்த தீ வத்துட்டு. ஓகே. So they all looking, they look at him but they cannot see the door. The door is the side. So today happened to be everyone was sitting this side. He started looking in this. my பெரியப்பா என்னதான் பாக்குறான்னு அவரும் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் சொன்னாரு, இவன் சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில நான் அந்த அளவுக்கு பயந்ததே இல்லை, என் கொட்டை சுருங்கி ஒரு வெள்ளை உருவம் நின்று திருப்பி அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். பெரியப்பா மட்டும் எல்லாரையும் பார்த்துட்டு என்னன்னா எல்லாரும் அதுவும் பாக்குறாங்க. அது வந்துட்டு இட்ஸ் லைக் இட்ஸ் he say அது வந்து எனக்கு கண் வந்து எப்படி தெரிஞ்சு மங்களா தெரிஞ்சுச்சா. It look you cannot really see what it is, but you can see someone is standing there and everyone saw it. What the response la? He was so shocked. அவரது அவர் தபால தட்டிட்டு பாருங்க அவர் வந்துட்டு ஓ இதுவா உன் கண்ணு தெரியுதா, என்னது வந்துட்டு அவரும் கத்தி அலற ஆரம்பிச்சிட்டாரு. லைக் மாவே பயப்பட அவரு கத்திட்டு சொல்றாரு. You know how old was he? He's not like 9 years old, no. He was 18, 19 years old. So he was like a grown ass man at that point, and he was just screaming like a chick. அது பார்த்துட்டு அந்த பக்கத்துல கத்தாதுன்னு சொன்னாரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிச்சு அவரோட பெரியப்பா வந்து இந்த சாமி ஓட்டுற ஆளுன்னு. Because he started panicking so much, they brought him to the house. They told him this fellow is possessed.
Who? This guy, he's apparently like a puka or something. Oh, okay. So he keeps seeing it. So அது வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ்லேயே வச்சிருக்காரு. இவன் வந்து ஆஃபீஸ்லேயே தங்க வச்சிருக்காரு. இவங்களாம் வந்து அதனால தான் இவங்களும் இப்பவுமே அந்த சைடில் உட்காந்துருப்பாங்க, இந்த சைடு வராமல் இருப்பாங்க. ஸோ சரி இது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, நம்ம சாமி ஓட்டணும்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம சாமி ஓட்டிடுவோம், நீ என்னை ஹெல்ப் பண்ணிடு. யாரு என்னைய ஹெல்ப் பண்ணோம். ஆமாவா? ஸோ என்ன தெரியுமா, ஸோ பெரியவாக்கு அது இதெல்லாம் வச்சுட்டு அவன் நடுவில் உட்கார வச்சுட்டு சொன்னாரு, இங்கே மற்றவங்களாம் வெளியே போய் உட்காருடா, நில்லுங்க, ஏதாச்சும் வந்துச்சுன்னா அங்கே வந்து அந்த அந்த வேப்பிலை அதெல்லாம். இவரோட வேலை இவனை பிடிக்கிறது. யார? புக்கா ஜாப். ஏங்க எனக்கு அந்த வேலையை கொடுத்தீங்க, நான் வேணா அந்த வேப்பிலை பிடிச்சிக்கிட்டா அவர் வேணா இல்லை நீ பிடிக்கிற. For him, for my தாத்தா, அவருக்கு வந்து இவன் வந்து இது கெட் ஓவர் பண்ணும். ஓகே. இவர் வந்து பிடிச்சிருக்காரா, இவர் எப்படி தான் பிடிச்சாரு, இப்படி பிடிக்கல, அவர் இப்படி பிடிச்சிட்டு இருக்காரா. ஸோ ஹி ஸ்டார்டட் லைக் அவன் பிடிச்சிருக்கும் போது அந்த பாயிண்ட் வந்து ஹி தென் யூ நோ லைக் ஸ்விட்ச் எவ்ரிதிங். தென் அவர் வந்து இப்படி அவன் எந்திரிச்சிட்டா அவர் இப்படி பிடிக்க நான் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி விழு திட்டினா அப்படியே அவன் மேல விழுந்துட்டானா, அவரு மேல விழுந்துட்டு இப்படி எப்படி அவரு கீழே நான் வேணான்னு சொன்னேங்க, கேட்டீங்களா? அவரு மேல விழுந்து he like started fighting from the back. So imagine நீ கீழே படுத்திருக்க, அவர் மேல இருந்து தள்ளிட்டு இருக்காரு. நான் அப்படி பார்த்துட்டு அப்புறம் என்னாச்சு, அவனை தள்ளிவிடும், அவன் வெயிட்டா இருக்க. எங்க பெரியப்பா அன்னைக்கு ராத்திரி கிளம்பி திருப்பி சிரமணிட்டாரு. அன்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு போய் அதுல போகண்டா அவன் சொன்னான் 17-18 இருக்கும், நான் இப்படி இருக்க முடியும். அப்போ எங்க அப்பா சொன்னாரு, அதனால பாட்டி வீட்டுக்கும் வருது இல்ல முக்காசம் சிரமம் இல்ல, நீ முன்ன தங்கிட்டு இருந்த அந்த ரூம்ல தான் இருந்துச்சு. அந்த ரூம்ல முன்ன சின்ன வயசு இருக்கும்போது there be patterns like chora. Okay. Apparently those were the chora that they put them in the middle. சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன் வீட்டுல அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே ஓகே. அந்த பெரியப்பா அந்த தாத்தா தான் இந்த தாத்தா தெரியும் அந்த தாத்தா அந்த சைடு உட்காந்துட்டு like he cannot remember. But apparently he's the type that he used after he was 30 he started using black magic and stuff. Oh yes sir. Yeah, he used black magic in a way like to money. Business. Okay. So அவர் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, but because he knew how to handle it, apparently he knew after a while he had to let it go. ஆனா எங்க அப்பா ஒன்று சொன்னாரு, அவர் ஒரு தடவை வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாட்டியர்ல நீ பார்க்கும் போது அந்த கண்ணாடி தான் பார்த்தேன், அந்த கண்ணாடி கதை சொன்னேன். ஆனா அந்த பிள்ளை சொன்னிச்சு யாரும் தட்டுற சத்துக்கு my party's house used to be the gathering where all the cousins will come. Okay. சொல்லிருக்கேன். ஒரு நாள் எல்லாரும் படுத்திருக்கும் போது பின்னாடி ரூம்ல யாரும் வந்து கல்பு திறந்து பேஜ் ஃபிளிப் பண்ற மாதிரி இருக்கும். பேஜ் ஃபிளிப் பண்ணிட்டு அங்க தடாபுடா சடங்கு இருக்கும். They are all boys. Okay, one thing about my uncle's side, all everyone are boys. Okay. The girls are very little. So boys. So நான் பிறக்கும் போது கூட நானும் so என் தங்கச்சி தான் முத girl in the entire family. To the point when she was born, everyone was so surprised. They came like நினைச்சு பாரு, girls வந்து யாரும் நம்பல. கேர்ள்ஸ் சொல்லி ஒரு 40 பேர் ஹாஸ்பிட்டல் அது பொண்ணா இல்லையான்னு பொண்ணு. Yeah, because they cannot believe there's a girl in the house. Okay. So until now my sister is the precious. அது definitely எல்லா ஃபேமிலியும் அப்புறம் அதுக்கு ஒரு பொண்ணுங்க தான் வந்துடுச்சு, அவளுக்கு யாரும் இல்ல. ஐயோ ஆசை விடுறேன். So all boys என்ன பண்ணுவாங்க, சத்தம் வந்துச்சு என்ன பண்ணுவாங்க, போய் பாப்பாங்க. எல்லாரும் வீட்டு ஃபுல்லா சரவுண்ட் பண்ணி சத்தம் இங்க வருதுன்னு பாக்குறாங்க. Apparently my dad said he opened the door, he sees there's nothing there, but he can hear the sound there. Oh, from the cupboard. Yeah, like somebody is flipping the book. So நீ காத்து அடிக்கிற மாதிரி இப்படினா காத்து அடிக்க இப்படி தான் புக் தட்டி வைக்கிறது. But he's looking at the room, there's nothing moving. There's nothing. Then he just say like I just hear the sound, and they all heard somebody running. எங்க அப்பா அந்த ரூம் இல்லையா? ஓகே, இப்போ வந்து எங்க அப்பா வந்து அந்த ரூம் பாக்குறாரு, எங்க அப்பா அங்க ரூம்ல பாக்குறாங்க, அங்க வந்து சத்தம் ஃபிளிப் பண்றது. ஸோ எங்க மக்கத்தவங்கலாம் வீட்டை சரவுண்ட் பண்ணிருக்காங்க. Like 20 of them, I think 20 or 30 of them just surrounded the house. Each one of them heard somebody is running away from them. என்ன நடந்துருக்கும்? The Playboy magazine கபடி அது பண்ணாங்களா இல்ல
அது ஓடுற சத்தம் மாதிரி கேட்டிருக்கலாம். இது என் ஃபேமிலி. நான் டேமேஜ் பண்ணா போதும். 2 பேரும் என்ன பண்றீங்க? 2 பேரும் சேர்த்து தூக்கி இல்ல அது பேய் பண்ற வேலை தானே சொல்றோம். பேய் பண்ற வேலை நீ பண்ற வேலை எல்லாம் பாய்ஸ் கூட அதான் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் சொன்னாரு எங்க அப்பா. சொல்லிட்டு நானும் பார்த்துட்டேன். பட் he still can explain it. ஓ ஆமாவா? He said like, can you imagine like he's looking and he can hear the sound but he cannot explain. Like நீ உனக்கு சவுண்ட் கேக்குது ஆனா எங்க வருதுன்னு தெரியல. சோ நினைச்சு பாரு, அது வந்து ஒரு ஃபிளிப்ல யாரோ வந்து கபட் திறந்து போற மாதிரி இருக்கு. ஆனா எல்லாரும் ஆனா எல்லாருக்கும் வந்து அந்த சைடுல இருக்கவங்க whoever is near can hear the sound, but whoever is around that side is hearing someone is running away. ஓ ஏன்னா நீ இந்த சொல்லும் போது விக்கி இருக்கு தெரியுமா, நம்ம கூட முன்ன வந்துச்சே விக்கி, இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கு. லிம்காக்விங்கில் சொல்லிட்டேனே, அது ஒரு லிம்காக்விங்கில் படிக்கும் போது அந்த அந்த யூனி உள்ளே வந்து ஹாஸ்டல் இருக்கும். எக்ஸாக்ட் சேம் திங். ஒரு பர்டிகுலர் மந்த்தில் ஏதாச்சும் ஒரு நாள் 2 நாள் வந்து தே வில் ஹியர் பீப்புள் ஆர் வாக்கிங். லைக் அந்த காரிடோர் இருக்குல்ல, ஆள் நடப்பாங்க. ஏண்டா யூனிவர்சிட்டியில் ஆள் நடப்பாங்க? இது வந்து ஒரு 3-3:30 மணிக்கு லைக் எம்டியாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஹாஸ்டல் அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வெளியே போய் அந்த பக்கத்தில் வந்து இன்னொரு ஜாலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ ஹாஸ்டல் தங்குறது ரொம்ப ரேர். ஸோ தே லைக் நடக்கிறாங்க, கவு திறந்து பார்ப்பாங்க, யார் அந்த நேரத்தில் நடக்கிறான்னு ஆள் இருக்காது. இன்னொரு வேர்ஸ் பார்ட்டா இது வந்து நீ கேட்டிருப்ப, பட் திஸ் ஒன் ஹேப்பன் டு ஹிம். ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நடப்பாங்க. அதுக்கப்புறம்னா நடப்பாங்க. இப்போ இமேஜினா அந்த வூடன் கதுவுல லைக் ஒரு காற்று அடிச்சு அந்த கதவு அப்படி ஆடும் தெரியுமா, லைக் காத்துல ஆடும். அது எலும்பு உடைக்கிற மாதிரி குதிரை கதம் தான் இல்ல இட்ஸ் லைக் அந்த ஸ்பீட்ல அந்த கதவு அப்படி ஆடும். என்னடா அது என்ன விக்கி வந்து எப்படின்னா கொஞ்சம் அது ஷார்ட் டெம்பர், டக்குன்னு தூங்கு கொய்யால சொல்லிட்டு போய் தோர்ந்து போக ஆள் இருக்காது. அப்புறம் ஒன்ஸ் தே வர் ஸ்லீப்பிங், அப்போ வந்து கதை அடிச்சிட்டு இருக்காங்க. திருப்பி அந்த கதவு கிட்ட வந்தோடனே அந்த கதவுல ஒரு நாக். விக்கி எந்திரிச்சு யாரான்னு சொன்னோன்னே டப்புன்னு விக்கியோட ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டு டே டோன்ட் கோன்னு. ஏன்னு கேட்டா the knock came from the window. they are staying at the 3rd floor. அந்த விண்டோல யாரோ வந்து அப்ப தட்டு போயிருக்காங்க. ஐயோ சொல்லிட்டு கொஞ்ச நேரம் 2-3 பேர் அப்படியே அமைதி. இப்போ நம்ம திறக்கலாமா வேணாமான்னு. இப்போ என்ன விண்டோ திறந்து ஏதாச்சும் வந்து அப்பமான்னு சொல்லி இந்த நேரத்தில் அவங்க தொங்கி கடமை ஆயிடுச்சு. எப்படி சொல்றது தெரியல. ஒரு பேர்டு வந்து பட்ட ஐயோ மறுபடியும் இடிச்சாச்சு. ஸோ there was a knock. அப்புறம் இதுங்கெல்லாம் கொஞ்சம் பயத்தில் நீ ஒன்று திறந்து பார்க்காத, நம்ம காலில் போய் பேசலான்னு சொல்லிட்டு தென் அஃப்கோர்ஸ் வார்டன் இருப்பாங்க. ஸோ வார்டன் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவன் வந்து சொல்லியிருக்கான், இல்லை நானும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, யாரோ கவு தட்டுறாங்க. பட் என்ன கதுவுனா பார்த்தா அது வந்து விண்டோ, அந்த 3வது மாடியில் இருக்கிற விண்டோ யாரோ டக்கு நாக் பண்ணிட்டு போவாங்க. அவன் சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் காமன் தான், நீ இக்னோர் பண்ணிட்டு படுத்துரு. ஏன்னா வந்து நியூஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணதான் இல்லை, என்னம்மா டிஸ்டர்ப்னா ரூமுக்குள்ளே வந்து லைக் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி நிற்குது, சொரண்டுது, அந்த மாதிரி சொரண்டுது காலையில் தூங்கும் போது என்ன கீழே வச்சு எங்க கீழே வச்சு காங்க மாதிரி என்ன லவ் போய் கொடுத்தா லவ் மா இங்க பாரு கீழே வச்சிருக்கேன் அப்படி கவின் மாதிரி அழுவணும் கலாடி. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணதில்லை. பட் என்னது அந்த சரௌண்டிங் ஏரியாவில் தான் வந்து இந்த மாதிரி நாய்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த அந்த வார்டன் பி லைக் இது நீ வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நார்மலாக. பட் அதுதான் ஹைலைட் ஆச்சு. கடுப்பாயிட்டு எந்திரிச்சு எவன்டா வந்து டக்குன்னு பிடிச்சி பாஸ் வேணாம் பாஸ் ஏன்னா சத்தம் மூணாவது மாடி என்ன சிந்துருவா சிங்கு யாரு காலான்னு வந்துட்டு தந்துடாதீங்க, நான் தாங்க உங்களை எழுப்ப முடியாத மேலே விட்டுடுச்சேன். இல்ல அடிச்சுட்டு திறந்து பார்த்தா அங்க வந்துருச்சு 2 பணம் பிரிஞ்சு 2 நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பாத்திருக்கியாடா? ஒரு
வெரி ஓல்ட் செஞ்சுரியோட கதை இருக்கு. மொதனா வசத்தை சேர்ந்த பாட்டு என்ன அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். இல்ல ஸோ இது வந்து ஒரு டூரிங் ஸ்லேவரிஸ் டைம். ஸ்லேவரி இஸ் லைக் பிளாக் ஸ்லேவரி, இன்னும் அந்த அப்ப இது இங்க நடக்கலையா? இங்க நடக்கல, ஒயிட் அந்த வெள்ளக்கார நாட்டில் இருந்தது. ஸோ அந்த பிளாக்னு சொன்னா வெள்ளைக்கார நாட்டில் எந்த நாட்டில் நடத்துறோம்? ஐ மீன் ஈவன் ஃப்ரெஞ்சுலையும் பிளாக் வந்து ஸ்லேவரிஸ் இருந்துச்சுல. இல்ல இன்டர்நேஷனல் காலர் தான் வந்தாங்க. இப்போ இன்டர்நேஷனல் கதை இல்ல பட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாரி. டூரிங் த டைம்ல வந்து இப்போ இந்த ஃபேமிலி வந்து ஸ்லேவ்லாம் வச்சு அப்போ நார்மல் அது அந்த டைம்ல. பட் இந்த ஸ்லேவ் வந்து என்னமோ திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து போட்டு அடின்னு அடிச்சு சாவடிச்சிட்டாரு. ஸ்லேவ் சாவடிச்சிட்டாரு. ஸோ எவர் சின்ஸ் அந்த ஸ்லேவ் செத்ததுலேருந்து திஸ் ஹோல் வில்லேஜ் டர்ன் சம்திங் வெரி என்ன சொல்லுவாங்க, ஒரு டார்க் மாதிரி ஒரு அது அங்க போல விலங்குல இல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு என்னடா சொல்லுவாங்க சொல்றா, சம்திங் வெரி he became gloomy. he became very gloomy. ஆனா அவன் என்ன தர வார்த்தை வச்சான், டாக்கா மாறிச்சு சொன்னேன். ஒரு கருப்பு கலர் ஸ்லேவ் கொண்ட பிறகு எல்லாமே டாக்கா மாறி ஒரு சொத்து குளூமின்னு சொல்லுவான். இல்ல வரல வார்த்தை வரல, விடு வார்த்தை வரல, நீந்த இருந்திருப்பியோ. ஸோ ஸ்லோலி வந்து ஒரு ஆளா வந்து காணாம போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர்ல. ஸோ apparently there is a rumor spread வந்து ஒரு wolf வந்துருச்சு இந்த ஏரியாக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிருது அப்படின்னு. ஸோ there is people are being என்னடா மீன்ஸ் பேர் என்ன தெரியுமா, லியோ சீசர். ஸோ அந்த மாதிரி இந்த உருவம் வந்து ஒரு ஆளா கூட்டிட்டு போய் இழுத்துட்டு போயிருது. ஏன்னா திடீர்னு காலம் போயிடுறாங்க. அப்ப இந்த ஃபேமிலியில இந்த ஸ்லேவ் வச்சிருக்க இந்த ஃபேமிலி கொண்டாடல, அவர் மட்டும் வந்து அவர் ஒய்ஃப் வந்து சடன்லி ஸ்டார்டட் டு ஆக்ட் அப்நார்மல். அதுக்கு இதுக்கு இது அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே. நார்மல் எப்படி யோசிச்சு பார்த்தேன். சாப்பிடுறீங்களா மறுநாள் தின்றா என்னது இல்ல அந்த மாதிரி இல்ல, சடன்லி she started to feel extremely hungry. உதர்வா நீ கட்டில் தூக்குறியா? இல்ல அவுத்து காமிச்சாங்க, நான் சொல்லல, அவன் பச்சையா சொல்லி பசிக்குது வாடா. எனக்கு இன்னுமோ இந்த இடத்துல உட்காரும் போது எல்லாம் டபுள் நினைக்கிறேன். ஸோ she suddenly feel extremely hungry. ஸோ அவங்க இவங்க என்னது பசிக்குதா இந்த நேரத்தில் அவனுக்கு அப்படின்னு. சரி அப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேரங்காலம் தெரியாம பசி. ஸோ நைட் டைம்ல she feels damn hungry. ஸோ அப்போ வந்து this is the husband of the owner la. the people who owns the slave. ஓகே இந்த வில்லேஜ் எல்லாமே ஸ்லேவ் ஓன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அப்போ அங்கேருந்து அந்த டைமில் வந்து நீ ஏதாவது பண்ணினா வந்து பப்ளிக்காக வச்சு ஒன்று அடிச்சு சாவடிப்பாங்க. ஏழை ஆமாம் டூரிங் த டைம். ஆமாடா படிச்சு இல்லையா? ஸோ அப்போ இப்போ இந்த லேடி வந்து சாப்பாடு கொடுக்க she cannot feel full. She started to cry and she feel like I'm still hungry. Then என்ன சொல்லு இல்லை முழுங்கிட்ட வேற சொல்லு. அந்த பொம்பளை முழுங்கிட்டு தான் இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது. முழுங்கிருச்சுடா she swallow. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நான் வந்து என்ன தெரியும் வச்சிருந்தேன், அவங்க வந்து இந்த கைதி வெத்தல கார்த்தி பிரியாணி சாப்பிட்ற எங்களை நீ என்னடா பான்ஹாம் லெவல் போயிட்ட. நீ வந்து அதோட எக்ஸஸ் வெர்ஷன் பார்த்து நானும் அந்த வீடியோ பார்த்து அது பார்க்காத யார் இருக்கா. சரி அப்ப சாப்பிட்டு and at one point she keeps telling she's still hungry, right? ஆனா அந்த மவுத் அந்த அவன் ஹஸ்பண்ட் பார்க்கறான், அந்த வயிறு ஃபுல் ஆகி she almost choking. அந்த ஃபுட் அவ்வளவு நிறைஞ்சிருச்சு.
நான் இப்பயே சொல்றேன், நான் சிரிக்கல. சரி சொல்லு சொல்லு. தொண்டை வரைக்கும் ஃபுல் ஆயிடுச்சுடா. நீ முழுசா சிரிச்சு முடி. சுரிச்சிருடா, அவ்வளவுதான்டா. அவனே சோக் ஆயிட்டான். ஒரு கட்டத்துல வந்து வாந்தி எடுத்துருச்சு. நான் சொல்லல. வாந்தி என்ன விளையாடுறது? டேய், இது கதை ரொம்ப லெங்தான கதை. நீ ரொம்ப சிரிச்சேனா so he feels something wrong because she eat too much and now she keeps saying that she's not feeling full. Then அப்போ ஓகே ஹஸ்பண்ட் தெரிஞ்சிச்சு, ஓகே சம்திங் ராங் சொல்லிட்டு டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்து டாக்டர் வந்துட்டு ஓகே இது ப்ராபப்ளி அவங்களுக்கு கிரேவிங் ரேஸ் சிண்ட்ரோம் எதுவும் சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு அவனும் ஒரு ஏதோ கதை விடணும். சரி வந்துட்டு வீட்டு வந்துட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிட்டு வரல, ஒர்க் போயிட்டு வராரு. திருப்பி ஒரு கவுண்டர் வரோம். இல்லடா, நாங்க நாங்க அந்த மாதிரி பையங்கள நான் பார்த்து நம்பிட்டேன். ஸோ அவர் வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயிட்டு வர்றப்ப இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு கைப்பிள்ளை இருக்கு, ஒரு 1 years old பேபி இருக்கு. ஸோ வராரு. இப்போ அந்த ஒய்ஃப் வந்து வச்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டு அப்புறம் சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவர் சாப்பிடும்போது சாப்பாடு பார்த்துட்டு இன்னும் சாப்பாடு நல்லா இருக்கு, ஆனால் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டாரு. இப்போ அவருக்கு இன்னொரு இது வந்து நேபர் காண போயிட்டாங்க அப்படின்னு. ஆமா, இந்த யாரோ காண போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இன்னொரு ஆள் காண போயிட்டாங்க. ஸோ இப்போ அவரு திருப்பி அந்த நைட் சர்ச் பண்ண போறாரு. சர்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது போயிட்டு வந்துட்டு திருப்பி வராரு. இப்போ அந்த ஒய்ஃப் சொல்றாங்க இன்னொரு உருவம் வந்து இந்த பிள்ளையை இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு. அவங்களோட சொந்த பிள்ளைய பேபி இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சாப்பிடல. சர்ச் டீம் போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த she was hungry all the time la. No, that night she was feel that அந்த ஒரு நைட் மட்டும். ஓகே. After that she felt normal. மருந்துலாம் சாப்பிட்டு கொஞ்சம் feel normal. Then இப்பல காண போச்சு. So they will cry அழுதுட்டு எல்லாரும் திருப்பி எந்த இடம் போயிட்டு தேட இருக்காங்க. So இப்போ எக்ஸ்ட்ரீம்லி எல்லாரும் டிப்ரெஸ்ஸா இருக்காங்க. But they don't know what is the cause. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு கருப்பு உருவம். அது வந்து எனி அனிமலா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அதை ஹண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ராப்லாம் வச்சு அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து எல்லா இடத்தையும் வச்சு ரெடியாக இருக்கிறாங்க அதை கொல்றதுக்கு. பட் எங்கேயுமே கிடைக்கல. தென் அந்த டைம்ல வந்து அப்போ வச்ச பாடு ஒரு ஃபியூ டேஸ் வந்து எதுவும் நடக்கல. இப்போ இன்னொரு நாளைக்கு வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து திருப்பி வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயிட்டு வரும்போது இப்போ வந்து ஒய்ஃப் எங்கன்னு தேடுறாரு. ஒய்ஃப் எங்கன்னு தேடும் போது இவரோட குதிரையை காணும். ஒரு குதிரையும் காண போச்சு. இப்ப இவர் தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த குதிரை எங்கன்னு முதல்ல குதிரையை தேட போறாரு. இப்போ ஒய்ஃப் எங்க வீட்டில் தான் இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு குதிரை முதல்ல தேட போறாரு. குதிரை காணும். அப்புறம் அவர் பின்னால் ஒரு காட்டுக்கிட்ட போயிட்டு இருக்காரு. ஒரு உருவம் அந்த குதிரை அந்த வீட்டுக்கு பின்னால பேக், அதாவது கராஜ் மாதிரி அவங்க வீட்டில் தான் அங்க நாட்டில் வந்து கராஜ் மாதிரிலாம் இருக்கும்ல. அப்ப அந்த குதிரையோட தலை மட்டும் டிராகிங் பண்ணிட்டு போகுது. இவர் வந்து என்ன something is dragging the horse's head. அந்த ஹார்ஸோட பாடி எப்படி உள்ளுக்கு போகுது. ஓகே. ஸோ இவர் பார்த்துட்டாரு அந்த இதை பார்த்துட்டு. ஸோ ஹீ டோக் சம் வெப்பன், இந்த கன்லாம் எடுத்துட்டு புல்லட்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு பின்னால போறாரு, அந்த கராஜ் பின்னால போறாரு. அது குதிரையை அசால்ட்டா தூக்கிட்டு போகுது. நீ வந்து கன் வச்சுட்டு போற. ஸோ எடுத்துட்டு போறாரு, உள்ளுக்கு போறாரு. கராஜ்ல இன்னும் ஒரு ரூம் இருக்கும். ஓகேவா? அந்த ரூம்ல வந்து இவர் யூஸ்வலா போக மாட்டார் அந்த இடத்துக்கு. ஸோ அங்க பார்க்கும்போது தான் அவர் தெரிஞ்சிச்சு இட் வாஸ் த ஒய்ஃப். அந்த குடல்லாம் பிச்சு அந்த இதெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்காங்க அந்த குதிரைய. ஸோ இவருக்கு இம்மிடியேட்டா ஷாக் வந்தது. ஒன்றும் பண்ண முடியாம he keep quiet and he ran away from there. இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. he was shocked. இது why she's behaving like that. இப்போ யார்கிட்ட சொல்றது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் சொல்லிட்டு திருப்பியும் என்ன பண்ணலாம்னு சொல்லி கன் கையிலேயே வச்சுக்கிட்டு இவர் வீட்டுக்குள்ள என்டர் பண்றாரு. அந்த ஒய்ஃப் வந்து டக்குன்னு அந்த மூஞ்செல்லாம் களியெல்லாம் மாத்திட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு கொஞ்ச நேரம் சென்று வராங்க, சமைச்சு வந்துட்டு வராங்க. ஹஸ்பண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் சிவாஜி பார்த்திருக்கேன், ரஜினி பார்த்திருக்கேன், ஆனா 1 hour நடிகரை பார்த்ததில்ல. சமைச்சு எடுத்துட்டு வரும்போது இவருக்கு அந்த ரியாக்ஷன்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு something is off about him. இது இப்ப சாப்பிடும் போது அவர் சொல்றாரு இது என்னதுன்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க இது நார்மல் போல தானே, என்ன எப்போ சாப்பிட்றது தானே. இல்ல இதுக்கு எனக்கு தெரியணும் என்ன சமைச்சு வச்சிருக்க. நார்மல் பீஃப் இல்ல, இது பீஃப் இல்ல, எனக்கு தெரியும் இது பீஃப் இல்ல அப்படின்னு. இட்ஸ் டேஸ்ட் லைக் ஹார்ஸ் மீட். அவருக்கு கூட தெரியும். அவங்க சாப்பிட்டுருப்பாங்களா அவங்க நாட்டுல.
அப்போ அது பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சுட்டு she doesn't smoke. ஆனா she doesn't smoke, but ஆனா அந்த டைம்ல வந்து she smoking புரியுது. கால் மேல கால் போட்டு மணி she started to smile. இப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா அவர் ஒண்ணு காமிச்சிக்கல, ஏன் இதெல்லாம் பண்ற, எப்படி பண்ற, இது முதல்ல நான் பார்த்தேன், சம்திங் இஸ் ராங் ஆஃப் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. Then he throw the thing, he walk inside அந்த கராஜ்ல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அந்த கராஜ்ல அந்த அத்தனை பேர் செத்தவங்களோட உடுப்பு எல்லாம் அங்க கிடக்குது. she's the one, including his baby. ஸோ இவ்வளோ நாள் சமைச்சு கொடுத்தது, டெய்லி சமைச்சு கொடுக்கறது வந்து அவங்க அந்த செத்து போனவங்களெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. And then the way she talked and behaved right now, it comes to his mind, is the slave how she used to behave. அந்த கொலை பண்ண ஸ்லேவ். So and the slave basically she cursed this family to அந்த இருந்து நின்னு பார்த்தாங்களா அத்தனை பேரையும் வந்து இந்த மாதிரி. ஸோ இந்த கதை முடியல. ஸோ தென் how this is actually the past sequel இருக்கு, ஷார்ட் வெர்ஷன் தான் sequel. ஸோ இது எப்படி வந்து அவனுக்கு இந்த கதை எப்படி வந்துன்னா, few generation past வந்து இப்போ the recent generationல வந்து he had one uncle who's like psycho அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாள். ஸோ அந்த அங்கிள் ஃபேமிலியில் வந்து he kills his own cat and started to eat. அந்த பார்த்துட்டு பிற்பாடு he doesn't know how to react, don't know who to tell also. இது ஒருவேளை அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கலாம், ஒரு கேனிபலிசம், அந்த கேனிபலிசம் சொல்ல முடியாது, ஒரு மேலே அந்த இப்படி. ஆனா இப்ப என்னன்னா இந்த பையனோட தம்பி ஒருத்தன் காணாம போயிட்டான். யாராலும் தெரியல, எல்லாம் தேடுறாங்க. இவன் வீட்டுல சொல்லி எப்படி சொல்லுவான், வீட்டுல அங்கிள் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி பண்றத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இவனுக்கு வந்து இப்ப வந்து இவனுக்கு ஒரு பசல் வருது, இது இன்னும் ஒரு சம்திங் ராங், யாரும் கண்டுபிடிக்கல. அந்த இடத்துலயும் இதே மாதிரி ஒரு விஷயமா காண போறாங்க. சோ இவனுக்கு ஒரு பசல் வருது. இப்ப வந்து அவன் அந்த அதை பத்தி ரிசர்ச் பண்ணும் போது அவன் வந்து பேக் ட்ரேஸ் பண்றான். அவன் பேக் ட்ரேஸ் பண்ணும் போது தான் அவனுக்கு வந்து இந்த பழைய அந்த இதுலாம் கிடைக்குது, அந்த டைரி கிடைக்குது. ஆக்சுவலி ஹிஸ் ஃபேமிலி லைன் யாரோ ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி இருந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க, ஒரு கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு இருக்கும்போது தான் அப்பதான் அவனுக்கு இந்த கிரேட் கிராண்ட் ஃபாதரோட டைமோட கதை வந்திருக்கு. ஸோ இந்த ஹோல் ஃபேமிலி became a cursed that they will all became somehow cannibal. அவங்க ஸ்பிரிட்னால பொசஸ் ஆகுறாங்களா இல்ல மென்டலி அந்த மாதிரி ஆகுறாங்களா, எதனால அப்படின்னு தெரியல. பை த வே அந்த கதையில வந்து அந்த ஒய்ஃப் வந்து இவென்ச்சுவலி வந்து அந்த வில்லேஜ் அந்த என்ன பண்ணாங்க தெரியல, அது அந்த லேடி செத்துருச்சு. ஓகே, அந்த லேடி செத்துருச்சு. Then this one he after the married again second marriedல இருந்தா அந்த லைனேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஃபேமிலிலையும் ஒரு ஆள் வந்து அந்த கேனிபலிசம் மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. பட் அது எல்லாருக்கும் ஃபுல் கதை தெரியல. யாரோ ஒரு ஆள் அங்கங்க இப்படி மென்டலி டிசேபிள்ட், they eat something. ஆனா உண்மையா ஆளை சாப்பிட்டாங்களா அப்படின்றது தெரியல, ஏன்னா அந்த சரௌண்டிங்ல ஆள் காண போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த இவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியல அந்த அங்கிள் தான் வந்து தம்பியை சாப்பிட்டுருப்பாரா. ஸோ அது யாருக்குமே தெரியல, அது அவங்க கேட்கல. இது வந்து அவர் இந்த கதையை நான் ஃபுல்லாக வந்து முன்ன வந்து ரேடியேட்ல படித்தேன் ரொம்ப நாளுக்கு முன்ன. ஸோ பட் எனக்கு இது ஃபைண்ட் இட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. லைக் பிகாஸ் ஹவ் நான் ஒரு இது பற்றி ஒரு கதை எடுத்து ஒரு படமாக எடுத்தா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இல்லை. இதுக்கப்புறம் யாராச்சும் வெட்டு கொண்டு தின்னு சாப்பிடலான்னு வச்சிருக்கேன். அது இருந்தால் நல்லா இருக்கும். புது ரெஸ்டாரண்ட் திறக்காங்க, கார்டன் ரேம்சி, கார்டனில் கிடைக்கிற மனுஷங்களாம் வெட்டி. ஸோ டி இந்த கதை உனக்கு மட்டும்தான்டா இந்த மாதிரி கதைலாம் வரும். நான் அந்த மாதிரி கதை தான் ரொம்ப படிப்பேன். லைக் ஐ ஃபீல் லைக் எப்போதும் போல ஒரு வீட்டுக்கு போனேன், இது நடந்துச்சு, எனக்கு அந்த மாதிரி கதை இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆளுங்க சைக்கோன்னு கூப்பிடுவாங்க, பைத்தியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் guys for watching Toss Up. நாங்கள் திருப்பி சொல்கிறோம், எங்கள் லைவ் ஷோ வந்து அடுத்த வாரம் சண்டே வீடியோ வரும். அதே நேரத்தில் நம்ம லைவ் ஷோவும் பண்ணுறோம். ஆமாம். ஸோ 5 to 7 அந்த லைவ் ஷோவோட 8 o'clock as usual there will be an episode, but it wouldn't be the live show episode. So அதுக்கு அடுத்த வாரம் தான் வரும். With that being said, அது வந்து May 26 5 to 7 PM on a Sunday. அப்படி நீங்க கதை சொல்ல போறீங்கன்னா can you tell? Yeah, you can like I said, if you want to tell the story, please submit your story and tell us. Keep it short and sweet. So we'll pick and random. So that's why அதுக்குன்னு ஒரே லைனை சொல்லிட்டு மத்ததெல்லாம் கதையில சொல்லு, அந்த இடத்துல சொல்லுவேன்னு சொல்லாதீங்க. But with that being said, we just want to thank you so much for bringing us this far, and we can't wait to see you in person. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்க உங்களெல்லாம் நேரா பார்க்க போறோம். So with that being said,
Thank you so much for watching. If you haven't, please do subscribe. Comment விடுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க வரீங்க இல்லையான்னு. கமிங், so நாங்க வந்து கமெண்ட் யாரா இருந்து கமெண்ட் நாங்க ஹைலைட்ல பண்ணி காட்டலாம் இருக்கோம். முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சீட் புக் பண்ணி வைப்போம். ஓகே, பட் சீரியஸா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஃபேமிலி, இது ஃபேமிலி ஷோ தான். பட் எங்க ஷோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபேமிலி ஷோன்னு வந்து இல்ல. பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் லைக் கிட்ஸ் எல்லாம் நீங்க 15 14 வயசுனா அம்மா அப்பா கூட வாங்க, பேரண்ட்ஸோட வாங்க. ஆனா பேரண்ட்ஸ் சொல்லிருக்கேன் கெட்ட வார்த்தைலாம் ரொம்ப பேசுவாங்க. இதெல்லாம் பேசிருக்கேன். பாயிண்ட் வைஸ்லாம் வந்துராதீங்க. Don't bring children. It's not a kids show. Yeah. It's just more of a mature theme show. Yes. All right. With that being said, thank you so much for watching. My name is Jivan. I'm Davi Purna. And I'm Chris. We'll catch you on the next one and we'll see you on a live show. Ciao.